ஆந்திராவின் கடப்பா தமிழகத்தில் கிருஷ்ணகிரியில் ஏற்கனவே ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்டதால் கேரளாவை தேர்ந்தெடுத்ததாக கொள்ளையர்கள் வாக்குமூலம். கொள்ளையடித்த பின் சென்னை அல்லது பெங்களூருவில் பணத்தை பிரித்துக் கொள்ள கொள்ளையர்கள் திட்டமிட்டதாகவும் போலீசார் தகவல். திருச்சூரில் ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட டெல்லியிலிருந்து விமானம் மற்றும் லாரியில் தலா 2 கிரெட்டா காரில் 3 சென்னை வந்ததாக தகவல். மீனம்பாக்கம் அருகே ஒன்று கூடி திட்டமிட்டு கேரளா நோக்கி பயணித்ததாகவும் கொள்ளையர்கள் வாக்குமூலம். கைதான ஹரியானா கொள்ளையர்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஏடிஎம்களில் கைவரிசை காட்டியிருக்கிறார்களா என போலீசார் தீவிர விசாரணை. கைது குறித்து தெலங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கும் தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளதாகவும் தகவல். கைது செய்யப்பட்ட ஹரியானா கொள்ளையர்கள் 6 பேர் மீதும் 4 பிரிவுகளின் கீழ் நாமக்கல் மாவட்டம் வெப்படை போலீசார் வழக்கு பதிவு. விபத்தை ஏற்படுத்துதல், காவல் அதிகாரிகள் மீது தாக்குதல், கொலை முயற்சி உள்ளிட்ட 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்ததாக போலீசார் தகவல். நாமக்கல்லில் சிக்கிய ஹரியானா கொள்ளை கும்பல் பல்வேறு இடங்களில் ஏடிஎம் இயந்திரங்களை உடைத்து இதுவரை 10 கோடி ரூபாய் வரை கொள்ளையடித்துள்ளதாக போலீசார் தகவல். கைதான கும்பல் ஒரு ஏடிஎம் மெஷினை 3 நிமிடங்களில் உடைத்து பணத்தை கொள்ளையடிக்க பயிற்சி பெற்றுள்ளதாகவும் தகவல். திருச்சூரில் 3 எஸ்பிஐ ஏடிஎம்களில் கொள்ளையடித்துவிட்டு கண்டெய்னர் லாரியில் தப்பித்த கொள்ளையர்கள். பன்னியங்கரை சுங்கச்சாவடியை கண்டெய்னர் லாரி கடந்து செல்லும் காட்சி சிசிடிவியில் பதிவு. ஹரியானா கொள்ளையர்களிடம் விசாரணை நடத்த வெப்படை காவல் நிலையத்திற்கு கர்நாடக போலீசார் வருகை. கர்நாடகாவில் நடைபெற்ற ஏடிஎம் கொள்ளை சம்பவங்களில் தொடர்பு இருக்கிறதா என தீவிர விசாரணை. எஸ்பிஐ வங்கிக்கு பெட்ரா என்ற நிறுவனம் தயாரித்துக் கொடுத்த ஏடிஎம் மெஷின்களை மட்டும் குறிவைத்து கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியதாக போலீசார் தகவல். சிறிய வகை கேஸ் கற்றை பயன்படுத்தி ஏடிஎம் இயந்திரத்தின் மேல் முகப்பை சில நொடிகளில் திறந்து பணத்தை கொள்ளையடித்ததாகவும் போலீசார் விளக்கம். இந்திய ராணுவத்தின் மகத்தான தியாகங்களை காங்கிரஸ் ஒருபோதும் உண்மையாக மதித்தது இல்லை என பிரதமர் மோடி தாக்கு. வாக்கு வங்கி அரசியலுக்காக நாட்டுக்குள் ஊடுருவும் அந்நிய நாட்டவர்களை காங்கிரஸ் ஆதரிப்பதாகவும் கண்டனம். ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் புகுந்து துல்லிய தாக்குதல் நடத்திய இந்திய ராணுவத்தின் வலிமையையே சந்தேகப்பட்டது காங்கிரஸ் கட்சி என பிரதமர் மோடி தாக்கு. காங்கிரஸ் கட்சியின் துரோகங்களை ஒருபோதும் மன்னிக்க முடியாது என்றும் கண்டனம். ராணிப்பேட்டை மாவட்டம் பனப்பாக்கம் சிப்காட்டில் டாடா மோட்டார்ஸ் வாகன உற்பத்தி ஆலைக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 9,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையும் தொழிற்சாலையில் ஆண்டுக்கு 2 லட்சம் ஜாக்குவர், லேண்ட் ரோவர் EV கார்களை தயாரிக்க திட்டம். நாட்டின் எலக்ட்ரிக் வாகன உற்பத்தியின் தலைநகரமாக தமிழ்நாடு விளங்குவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. இந்தியாவில் மொத்தம் உற்பத்தியாகும் மின்சார வாகனங்களில் 40% தமிழ்நாட்டில்தான் தயாரிக்கப்படுவதாகவும் உரை. இந்தியா மட்டுமின்றி உலகளவில் பெரிய நிறுவனங்களுக்கு தமிழ்நாடுதான் முதல் முகவரியாக திகழ்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. ஆட்சிக்கு வந்தது முதல் 10 லட்சம் கோடி ரூபாய் அளவில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாகவும் 31 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்ததாகவும் பேச்சு. நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த டாடா குழும தலைவர் என் சந்திரசேகரன் இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு. தமிழ்நாட்டில் கூடுதல் முதலீடுகளை செய்ய டாடா நிறுவனம் முன்வர வேண்டும் என்றும் கோரிக்கை. சென்னை மாநகராட்சியில் ஆண்டுதோறும் 6% சொத்து வரி உயர்வை கொண்டுவரும் தீர்மானத்தை உடனே திரும்பப் பெற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சொத்து வரி உயர்வு என்ற பெயரில் மக்களின் பாக்கெட்டுகளில் இருந்து தமிழ்நாடு அரசு பணத்தை பிடுங்குவதாகவும் கண்டனம். நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பு குறைவான ஏடிஎம்களில் கொள்ளையர்கள் கொள்ளையில் ஈடுபட்டுள்ளதாக நாமக்கல் எஸ்பி ராஜேஷ் கண்ணா தகவல். மாவட்டத்தில் அனைத்து ஏடிஎம் மையங்களிலும் பாதுகாப்பை பலப்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் விளக்கம்.
நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே பிடிபட்ட ஹரியானா கொள்ளையர்களில் 2 சென்னைக்கு வந்த விமான டிக்கெட்டை கைப்பற்றி போலீசார் விசாரணை. ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்க பயன்படுத்த வெல்டிங் கருவி, கட்டர் உள்ளிட்ட உபகரணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். சாத்தூர் பட்டாசு ஆலை வெடி விபத்தால் அக்கம்பக்கம் உள்ள ஏராளமான வீடுகளில் விரிசல். குடியிருப்பு பகுதி அருகே பட்டாசு ஆலை அமைக்க அனுமதி வழங்கிய அதிகாரிகளை கண்டித்து மக்கள் போராட்டம். உள் தமிழகத்தின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், கோயம்புத்தூர், நாமக்கல், கரூர், திருச்சி, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் தகவல். கண்டெய்னர் லாரியை மாத வாடகைக்கு எடுத்து ஹரியானா கொள்ளை கும்பல் குற்றச் செயல்களுக்கு பயன்படுத்தியதாக போலீசார் தகவல். திரிசூரில் ஏடிஎம் கொள்ளைக்கு பயன்படுத்திய கிரேட்டா காரை தமிழக கேரள எல்லையில் வைத்து கண்டெய்னருக்குள் ஏற்றிச் சென்றதாகவும் தகவல். கோயம்புத்தூர் துடியலூர் அருகே மத்திய ரிசர்வ் போலீஸ் பயிற்சி கல்லூரியில் உதவி ஆய்வாளர் பயிற்சியை முடித்தவர்களுக்கு பதக்கம் வழங்கும் விழா. யோகா மற்றும் மலர் கம்பத்தில் ஏறுதல் உள்ளிட்ட பல்வேறு சாகசங்களை செய்து காண்பித்த சிஆர்பிஎஃப் வீரர்கள். தமிழகத்தில் கரூர் மற்றும் திருவண்ணாமலையில் மினி டைடல் பூங்கா அமைப்பதற்கான முதல் கட்ட பணிகள் தொடக்கம். வரைபட தயாரிப்பு மற்றும் திட்ட மேலாண்மை பணிக்கு ஆலோசகர்களை தேர்வு செய்ய டெண்டர் கோரியுள்ளது தமிழ்நாடு அரசு. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட கொள்ளையன் கைது. குளச்சல் மீன்பிடி துறைமுகம் பகுதியில் பதுங்கி இருந்தபோது பிடித்ததாக தனிப்படை போலீசார் தகவல். பத்மஸ்ரீ விருது பெற்ற பாப்பம்மாள் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். இயற்கை வேளாண்மையில் பாப்பம்மாள் முத்திரை பதித்தவர் என பிரதமர் எக்ஸ் தளத்தில் பதிவு.